அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. முதல்ல இப்ப நீங்க வந்து நீ எனக்கு வர்றதா வச்சுப்போம். ஓகே, இந்த பக்கம் உங்க மனைவியோ அல்லது உங்களுடைய கணவரோ நீ எனக்கு உள்ள வராங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. ஓகே, நீங்க டைரக்ட் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற ஷாட்ஸ் தான் பாருங்க. அந்த பொண்ணு இவர் சொல்லவே இல்லை, அவங்க போயிட்டாங்க ஃப்ரேம் அவுட். சார் நீங்க ஹீரோ சார் ஸ்டைல் வந்துட்டாங்கப்பா. ஸ்ட்ரைட்டாக நடந்து வரணும். நடந்து வந்துட்டு இங்கே நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு எந்த பயனும் இல்லை. அகைன் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் நின்றுட்டு அந்த பொசிஷன் நின்றுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு மறுபடியும் அழகாக நடந்து அங்கே போயிட்டு உட்காந்து அப்படியே போதுட்டு இப்போ நீங்கள் வீட்டில் ஒன்றா காஃபி கொடுப்பாங்க, பார்த்து பையன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். தம்பி உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன மைண்டில் ஞாபகத்தில் இருக்கு. பொண்ணு பார்க்க வந்த சீன் ஞாபகத்தில் இருக்கு. அந்த பொண்ணு வரும், வந்து காஃபி கொடுக்கும், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு என்ன எழவி அது போய் அங்கே உட்காந்துக்கும். ஏன்னா அப்போ தான் சார் சந்தோஷமாக இருந்தது. அப்போ நல்லா சந்தோஷமா இருந்தீங்க. ஆம்பளைங்களுடைய பழைய ஜோக்கடாது புதுசாக மாறுங்க. ஏ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு. பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து வாங்க, வந்துட்டு வாங்கல. இவ பொம்பளை ரபடியாச்சே. வந்துட்டு ஷோ இது வந்து நம்ம புது செட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இப்படி லைட்டாக இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே ரீடேக்கு. ஓகே சார். அந்த ஃபோனை தலைகீழ வச்சு எடுக்கிறீங்க. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு ஆங்கிள் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அந்த ஃபோனை தலைகீழ வச்சு எடுக்கிறீங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். வாங்க ஏங்க, எல்லாரும் ஏங்க காப்பி அடிங்க. அதை தவிர விட முடியாது. ஒரு ஆள் முன்னாடி வர சொல்லலாம், ஒரு ஆள் இந்த பேக் கேப்ல அப்படி என்ட்ரி பண்ண சொல்லலாம். எவனாங்க இது சாரி கட்டிக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்றீங்களா? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஃபுல்லாக வீக் கட் பண்ணுற மாதிரி சார். சரி, ஓகே. இல்லை எல்லாரும் அந்த முக்கிலேயே எடுக்கிறீங்களே. ஓகே, இந்த முக்கிய எடுத்துக்கலாம் சார். அப்படி எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு முக்கிலே தான் எடுப்பீங்க. இத்த பெரிய செட்டு. ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வரணும். ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வந்தோடனே அங்கேருந்து அப்படியே ஒரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அமரன் படத்தில் வரும்ல மின்னலே கேரளாவாமா? நீங்க கேரளா எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடுனி சோ அதனால அப்படியே ஓகே. இங்கே பேர் அங்கேருந்து வந்துட்டு சார் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹலோ சார் சொல்லிட்டு யாருக்கு மைக் பண்ணிருக்கு? என்ன பாட்டு போட போறீங்க சார்? கதகளிலேருந்து அழகே 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 அழகே. உனக்கு அறிவு இருக்கா? ஒரு இதை நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்றதுன்னு ஆயிப்பட்டதுனால மைண்டே எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அங்கே எடுத்து அடுத்த 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? என்ன தம்பி சார் இந்த இருந்து வராங்க. இவர் பயங்கர என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இவர் கையில இருந்து எடுக்கிறாப்ல. இதுக்கு இப்ப இந்த கையில இருந்து இந்த ஷாட் வந்துச்சு சார் அவங்க என் உள்ளங்கையில் தாங்குற மாதிரி. உங்க உள்ளங்கையில தாங்குறீங்களா? ஆனா பாக்கையில எப்படி இருக்குன்னா நம்ம போட்டோ அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு கூப்பிட்ட மாதிரி இருக்கு. சார் வாங்க. எப்படி கேமரா உள்ள எப்படி போடுது? கேமரா உள்ளவே போட்டு இல்லை சார். சாங் நீ டிசைட் பண்ணிக்கோ. ஓகே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சாங் என்னது? சாங் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க சார். நான் நீங்க தான் சார் டைரக்டர் எல்லாமே. இல்ல அதுதான் சார். நீங்க சாங் டிசைட் பண்ணி நீங்க ஷூட் பண்ண போறீங்க. ஐடியா ஃபுல்லா உங்கதுதான். வா வா வஞ்சி இளமா, வா வா வஞ்சி இளமானே. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. என்னடி இது? அழகா உங்க தலையை சிரிப்பேல தலையை கட் பண்ணிட்டாப்ல. நீங்க எப்படி திருப்பி வச்சு எடுக்கல? சிரிக்கிறானி சார் அதெல்லாம் நமக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல. அவ்வளவு இதுவே பெரிய விஷயம் சார். ஆமா. இதுவே வரலாறு இப்போ நமக்கு. நீங்க வாங்க வாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாட்டு தெரியல சார். பாட்டி தெரியாதா? மாங்குயிலே பொங்குலே போடுமா? பாட்டுக்கோங்க சார். நல்லா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உள்ள வரதானே கதையே. அவர் வெளியே அனுப்புறதா உங்க ஐடியாவா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சொல்லிருங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிருங்க. உட்காந்துருக்கேன். அப்படி கொத்தமல்லி வாங்கிட்டியா? ஓகே.
அது மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஆஹா கவிதையே தெரியுமா என் கனவு நீதான், அத நினைச்சேன் சிரிச்சேன். இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதயே தெரியுமா. பாதி ஃப்ரேம்ல நான் டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? எங்கங்க அவர் என்னையே தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி எனக்கு எடுக்க தெரியாது. அது தெரியுது, தெரியாமல நக்கல்யா அவனுக்கு. சிங்கப்பெண்ணியில் ரஜினி வர மாதிரி அந்த சென்டர்லேருந்து அப்படி சிங்கப்பெண்ணில ரஜினி எங்க வராரு? இல்லை அந்த ஸ்டைலில் ரஜினி. ஓ நெஞ்சை பூ போல் கொய்த என்னை ஏதோ மூளையில உனக்கு சார் மூளை. ஐயோ அடிக்கடி மாதிரி எடுக்க சொல்லுவாங்களா? இது மாதிரி தான் எடுப்பீங்களா? அப்ப கூட அடிக்கடி எடுக்க சொல்றாங்க. இதுதான்ப்பா மூளை கோளாறு உள்ளவன் லூசு பையா. நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஆமா அந்த டைம் நல்லா இருக்குமே ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம டேய் நில்றா. அவர் அவசரத்துல என்ன பண்ணுவாரு, இப்ப இங்க நிக்கனா பக்கத்துல நின்னு கொஞ்சம் தூரம் அப்படி நின்னு எடுக்கலாம். பண்ண மாட்டாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஆகுது அப்படியே எடுத்துட்டு கிட்ட நின்னு இப்படியே பக்கத்துல எடுத்தோன்னே அது என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து இப்படி ஜூம் ஆயிடும். கீழ வந்து ஒரு வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. ஷேப்லெஸ் இப்படி இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லாவே இருக்காது. எனக்கு வந்து ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கவே தெரியாது சார். ஃபர்ஸ்ட் இனிமே இது இருந்தேன்னு இல்லாம இருந்து நான் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பாட்டியை வந்து எங்கள் மாமா எடுக்கினாரு. எடுத்தேன், சூப்பராக நல்லா இருக்குதா, இதை ஃப்ரேம் பண்ணி ஆளில். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு போட்டோ எடுக்கறனால நீங்க எதுக்குங்க கூப்பிட்டுருக்கீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா அழகா எடுக்கலாம், கொண்டாந்து மூஞ்சிட்ட வச்சு எடுக்க, முகத்துக்கு அப்படி வச்சு எடுக்கணும், பிளர் பண்ணி எடுக்கணும், நீட்டா எடுக்க வேண்டியதானே? என்ன பிரச்சனை என்ன? அதான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை சார், இப்படி தான் எடுக்கிறேனே நான். உங்களுக்கு அது அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. ஒரு மாதிரி கையை பிடிச்சி ஷேக் ஆகாம அப்படி எடுக்க வரல. அப்படிலாம் இல்லை சார், ஷேக்லாம் ஆகாது சார். ஆனால் அது எடுக்கும் போது அவங்களுக்கு அப்படி தான் வருது சார். எனக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப எடுக்கிறோன்னா லைக் ஏதாவது மூவ் ஆயிருக்குன்னா அதை சொல்லணும் சார். அவங்க மட்டும் எடுப்பாங்க சார். இதை கரெக்ட் பண்ணணும், உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றும் பண்ணணும். அது அவங்களுக்கு ஒரு கரெக்ஷனாகவே தெரிய மாட்டேங்க சார். அது நல்லா தானே இருக்குது, இப்படி பறந்துட்டு இருக்கும் சார், அது அப்படியே எடுப்பாங்க சார். அதெல்லாம் நம்ம இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு அதுக்கே ஒரு 20 half an hour கூட ஆகும் சார் ஃபங்க்ஷன் போகிற இடத்துல. ஒரு போட்டோ இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? 6, 7, 8, 9, 20, 30 போகும்போது நமக்கு சரி எப்படா முடிச்சா எடுத்து முடிச்சா சேர்த்தாங்கிற மாதிரி. எனக்கு இது ஓகே, இதுவே நல்லா தானே இருக்கு, இதுல என்ன பெருசான குறை தெரியல அப்படின்னு பார்த்தா அவங்க இல்ல ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு, இங்க பாருங்க இது இப்படி மார்க் ஆயிருக்கு. ஃபோட்டோ எடுக்கணும்னா அவங்க நிக்கிற இடத்துக்கு நான் போகணும். அவர் இப்போ அந்த இடத்துல நிக்கிறானா நான் போய் அவர் முன்னாடி நின்னுட்டு இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அவ பைத்தியம் சார். நிறைய செடியெல்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நின்று எடுக்கலாம் வாங்கன்னு சொன்னா கூட இல்ல வேணா, ரோட்ல போறவங்களா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெடியா? ஓகே ரெடி. ஓகே ரெடி. இருக்கும்ன்றது ஒரு இது. இன்னொரு இது என்னன்னாக்கா அந்த இடம் வந்து ரொம்ப மண்ணா இருக்கும். இவர் தயங்குறாரா இல்ல இடம் சரியில்லைங்கிறத காரணம்? எல்லாருக்கும் கொடுக்க முடியாது மாப்ள. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டி. சங்கரமா ஏன் இருக்குனாக்கா அது அகைன் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க பக்கத்து வீட்டில், என்ன இவன் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஷோல்டர்ல கை வைக்க சொன்னதுக்கே வைக்க மாட்டேன்ட்டாங்க. எங்களோட ஹோல் பிரதர்ஸ், கசின் பிரதர், எங்களோட ஹோல் ஃபேமிலி நின்று இருக்காங்க. அவங்க முன்னாடி கை அறிவு இருக்கா? முன்னாடி இவ்வளோ ஐ மீன் கையெல்லாம் போட்டு எடுக்கணுமான்றது another ரீசன். பட் அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. கூச்சம் தான் அது ஒன்று. பிகாஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அன்பார்லிமெண்ட்ரியான ஒரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் மூடு நீ. ஃபேமிலி முன்னாடி அப்படின்றது அது ஒரு ரீசன். அன்பார்லிமெண்ட்ரினா கையை போடுறது, இந்த மாதிரி சுற்றுறது, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இழுக்கிறது, அதெல்லாம் தட் ஆர் சப்போஸ் டு பி இன் பிரைவேட் பிளேஸ். நான் ஷோல்டர்ல கை போடணும்னு மட்டும் தான் சொல்லுவேன். பட் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா அப்போதான் லாஸ்ட் டைம் தான் அதுவே நடந்தது, அந்த மேரேஜ்ல தான் நடந்தது. அது அந்த குட்டி பொண்ணு சொன்னதுனால கை போடுறோம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோக் இல்ல இல்லையா? அதாவது இந்த வேலையில் நீங்கள் இருக்கணும் அப்போதானே அப்படின்றது. சார் பட் நான் வந்து தெரியும். கொஞ்சம் கீழே இப்படி வைப்பேன். ஸோ தட் ஆப்போசிட்ல இருக்கிற என்னோட ஃபேமிலி வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மனைவி மேல இப்படி தோல் மேல கை வச்சு புகைப்படம் எடுக்கிறதுல அது மத்தவங்க பார்க்கறது எப்படி அன்பார்லிமெண்ட்ரி ஆகும்னு கேட்குறேன். ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. லாங்குவேஜஸ் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரியா இருக்கலாம். கட்டின மனைவி குடும்ப போட்டோ தோல் மேல பாந்தமா அழகா பெரியவங்களாமே கூட நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. வாய்ப்பு இருக்கு சார் அவங்க அம்மா அப்பா முன்னாடி கூட போட்டோ எடுக்க தயங்குவாங்க. அவருக்கு ஒரே ஒரு போஸ் இருக்கு, இப்படி கையை கட்டிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. போன இப்படி நேரா வைங்க. அந்த பொண்ணு அவள் நேரா பாரா, அது பேர் போசியா? அந்த பொண்ணு என்ன இது பாக்க இவ்வளோ மாசம் இருக்காது. இல்ல இல்ல பெட்டரா இருக்கு. ஏ தானே சொன்னேன், கிட்ட போயிட்டப்பா.
இப்படி குனியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். 2018 லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்பையில இருந்து நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டான கப்பல், கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்போம். அப்பையில சின்ன சின்ன விஷயம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுவோம். இப்போ லவர்ஸ் டேக்கு எல்லாரும் எங்க போவாங்க, ஒரு மூவி தியேட்டர் அந்த மாதிரி போவாங்க. நாங்க அதுவும் பண்ணுவோம். பட் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேட்ச் போறப்போ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அது தேவையில்லாத ஒரு சங்கடம் நமக்குள்ளார உண்டாக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. சந்தோஷத்துக்காக நம்ம எப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில தயக்கம் சார். சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு எப்படின்னா சே வாட் அ மேன், செம்மையான நமக்கு ஒரு ஆள் அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் சண்டை போடும்போது என்னடா இப்படி பண்றானு இருக்கும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? போட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க சார். அது போட நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க போட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க சார். இது கொஞ்சம் நியாயமான பேச்சு தான். ஓ நீ அப்படி வரியா? இன்ன வரைக்கும் எதுலயும் அப்லோட் பண்ணதில்லை சார். கண்ணு விழுந்துரும் வேண்டாம் வேண்டாம் அதே தாங்க சார் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். தெரியாம தான் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? பொண்ணு புருஷன் கூட ஒரு போட்டோ கூட போட மாட்டேங்கிறா. வந்திருக்கு சார் அந்த மாதிரி. அப்புறம் என்ன, அப்ப இதுக்கும் சொல்லத்தானே போறானுவோ. ஸோ நான் வந்து ஒரு சிட்டி ரோபோக்கு ஒரு கமெண்ட் சொல்ற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோக்கு மேலே எடுக்க மாட்டாரு. ஸோ டக்கு 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 அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பார் ஜென்ரலாகவே. ஸோ ஒரு ஃபோன் கொடுத்தா அந்த 2 ஃபோட்டோ அது பின்னாடி செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு நான் இருக்கேனா இல்லை பிளர் ஆகிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டார். ஸோ டக்கு டக்குன்னு 2 ஃபோட்டோ அழுத்திட்டு போயிட்டே இருப்பார். கடமைக்கு 2 கிளிக்கர் சுட்டுறீங்களா? அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பட் நாங்கள் நிறைய பேசுவோம், நாங்கள் நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் டெய்லி. மேபி அதிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாரு. அதே மாதிரியே தான் சுற்றிட்டு இருப்பாரு. அவர் பாட்டு ஓடுவார், அவர் பாட்டு கிரிக்கெட் ஆடுவார். அவர் தான் கேப்டனாகவும் இருந்தார். இப்போ இந்த பொண்ணு உங்களை பேசும்போது வாயை முன் ஏந்து போட அந்த பொண்ணு அதை ரசிச்சு சொன்னாப்ல, காட்டா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதை நான் அட்மையர் பண்ணுறேன் சார். அந்த பொண்ணு தான் போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. நானும் அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அட்மையர் பண்றதை நீ அட்மையர் பண்ற, இவ்வளவுதான் நீங்க பண்ணிட்டு இருக்காது. அவர் எப்படி பார்க்குறாரு, என்ன அசைவுகள் புரியுதா? டனால் 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 நான் இப்போ நான் பார்க்குறேன், திடீர்னு அவருக்கு அதை ஃபீல் ஆகி என்ன பார்க்குறாரா, அதெல்லாம் நான் பார்ப்பேன் சார். ஸோ அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ஆனா இவரை எப்படி எடுத்தாலுமேமா நீங்க அழகா வந்துருவாரு. எந்த பயனும் இல்லை. நான் சொல்ல வந்தது வேற. இவரை எப்படி எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் எப்படி எடுத்தாலும் அழகா வந்துடும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். இல்லை நான் அவர் கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுப்பேன். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக இருக்க மாதிரி அப்படியே நீங்க போஸ்ட்ல தான் இருப்பீங்க. அது கொஞ்சம் அவன் பாட்டுக்கு அவன் ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டு நான் அந்த மாதிரி அவங்க நிறைய போஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபோன் ஃபுல்லாக அவங்க 2 பேர் ஃபோட்டோஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.